பார்த்தீங்கன்னா, துணி காய போட்டு வச்சுருந்தேன். ஸோ, அதுவும் துணி துவைச்சாச்சு. துவைச்சிட்டு எடுத்து காய போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோதுமை 2 கிலோ கோதுமை வீட்ல இருந்துச்சு. ஸோ, அதையும் எடுத்து நல்லா கழுவி காய வச்சுட்டேன். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் வீட்டில் வந்து பொருள் தீர்ந்திருந்தது. ஸோ, அதனால சரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போயிட்டு அங்கே என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். விகிருதன் வந்து அவனுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாக்லேட்லாம் நிறைய போட்டிருந்தான். ஸோ அதை வந்து எல்லா இடத்துலையும் திருப்பி வச்சுட்டு வந்துட்டுருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மாவு அரைச்சிட்டு வந்துட்டு அன்றைக்கே சப்பாத்தியும் சுட்டுட்டோம். சப்பாத்தி சைடிஷ்க்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா வச்சுட்டோம். ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் ஃபில் ஆச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.